ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, திருமாவளவன் இருக்கார்ல, விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் பீப்புள் வந்து அவர்கிட்ட மைக் நீட்டி கேட்கும் போது, அதாவது முருகன் மாநாடு நடந்துச்சுல்ல, அந்த முருகன் மாநாட்டை பத்தியும் அந்த முருகன் மாநாட்டுல பெரியார் அவர்களை விமர்சிச்சதுக்கு அப்புறமும் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவரை பத்தி அதை எதிர்ப்பு தெரிவிக்காம எதையுமே கண்டுக்காம இருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ அதனால பாஜக பி டீம் நிறைய பேர் சொல்றாங்க, எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இப்படி இருந்தா பி டீம் தான் சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து அவங்க இதே பிஜேபியோட கொள்கையை தான் இந்த சமூக நீதிக்கு எதிரான பிஜேபி பண்ணுது. அதே கொள்கையை நீங்க வேற ஒரு வடிவத்துல வேற ஒரு பேர்ல பண்ணீங்கன்னா அப்புறம் பிடிபி தான் சொல்லுவாங்க. இப்போ பெரியாரே அவங்க விமர்சிக்காங்க, இந்த நேரம் அவருக்கு பயிலடி கொடுத்துருக்கணும், இல்ல அவருக்கு அறிவுரை சொல்றாங்களா இதுக்கு பயிலடி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பயிலடி கொடுக்காம இருக்காருன்னா அப்ப அவர் பெரியார முழுசா உள்வாங்காம இருக்காருன்னு அர்த்தம். இப்போ கமல்ஹாசன் அவர்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆரம்பத்துல அவர் வேற மாதிரி ஒரு அரசியல பேசினார். அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி சேர்ந்திருக்காருன்னா இந்த சமூக நீதிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா அப்ப இங்க ஒரு வேற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது இந்த நாட்டுல. நம்ம இப்பவும் மையம் அப்படின்னுட்டே இருந்தோம்னா பாத்தீங்கன்னா அது வந்து அந்த சமூக நீதி எதிராக பேசுறாங்க, அவங்களுக்கு சாதகமா போயிடும் அப்படிங்காண்டி இப்ப அதுக்காண்டி ஒரு முடிவு எடுத்து இப்ப திமுக சேர்ந்திருக்காரு. அவரு ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்தார்ல சார். ஆனா இவரு பாத்தீங்கன்னா இன்னுமே பாத்தீங்கன்னா அப்படி மனுப்பிக்கிட்டு பாஜக பி டீம் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்ல நேரடியாக தாக்கியிருக்காரு. இத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்ப உங்கள மாதிரி முரட்டு அடியா முரட்டு முட்டா கொடுத்துட்டு கொத்தடிமையா திமுக முட்டு கொடுத்தா அவங்க நல்லவங்க, நீங்க சர்டிபிகேட் விட்டுப்பீங்க நல்லவங்கன்னு. அதே அந்த திமுக எதிர்த்து அந்த குடும்பாட்சியை எதிர்த்து அந்த ஊழலாட்சியை எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக பீட்டு நீங்க மட்டும் தான் புத்திசாலிங்கிற மாதிரி, உங்களுக்கு மட்டும் தான் அரசியல் தெரியுங்கிற மாதிரி. அவரு எதுக்கு பேசணுமோ அந்த தளபதி விஜய் அதுக்கு குரல் கொடுக்காரு. இப்போ பெரியார பத்தி பாஜக விமர்சிச்சு அப்படின்னா பாஜக பெரியார பத்தி காலங்காலமா விமர்சிட்டு இருக்காங்க. இதுல புதுசா இல்ல எனக்கு புரியல. இப்போ இதுக்கு முன்னாடி சீமானவர் இருக்காருல்ல, அவரும் பெரியார போட்டு போலான்னு பொழந்தாரு. அப்ப கூட விஜய் கண்டுக்கலையே. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் பிரச்சனைக்காக தான் விஜய் அவர்கள் குரல் கொடுப்பார் தவிர மத்த பிரச்சனைக்காக கிடையாது. அதாவது ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய மக்களுடைய சேர்ந்து நடக்கும் போது அது குரல் கொடுத்திருக்காரு. இப்போ இடையில வந்து பாத்தீங்கன்னா பாஜகவோட ஒரு எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர முன்னாடி நாயக்கர் போட்டு போச்சு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டுத்தார். ஜாதி எது அது வந்து பெரியாருக்கு பத்தி பேசுற விஷயத்துக்குள்ள நான் உள்ள போல, ஆனா அதுக்கு வந்து பேசினார். அதாவது மக்களை சம்பந்தப்படுத்தி இருக்கும் போது அது பேசியிருக்காரு தவிர இந்த மத்தவங்க ஒவ்வொருத்தவங்களா ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு அரசியல் பண்றதுக்காண்டி ஒவ்வொருத்தர் தொலைத்துக்கிட்டு ஒவ்வொருத்தர் கதறதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்க மாட்டார். ஏன்னா இது விஜயோடைய அரசியல். அவர் நீங்க பண்ற மாதிரி இந்த மதத்தை வச்சு ஒரு கடவுளை வச்சு அரசியல் பண்றதுக்காண்டி வரல. ஏன்னா நீங்க தான் உங்களுக்கு தேவைப்படும் போது வேலை கையில தூக்குவீங்க, முருகர் தூக்குவீங்க. அதுக்கப்புறம் எங்க அதாவது காலங்காலமா நாங்க இந்துக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லிட்டு இருக்க கட்சி ஒரு மாநாட்டையும் அங்க வந்து பெரியாரையும் அவமடுத்துறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா நீங்க காலங்காலமா இந்த தெய்வங்களையும் இந்த தெய்வங்கள் எப்படி வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும் நீங்க அப்படித்தான் பேசுறீங்க. திருமாவளவன் இந்த தெய்வங்களை இழிவுபட்டு தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் சேர்ந்து உங்க முதல்வர் ஒரு இந்து வழிபாட்டு கூட ஒரு பண்டிகை கூட வாழ் சொல்ல மாட்டாரு. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முருகன் மாட்டம் நடத்துவீங்களா? அது தப்பு இல்லையா? அது வந்து மக்களுக்காகவா, ஓட்டுக்காக கிடையாதா? மக்களை நம்புங்க, அது ஓட்டுக்காக கிடையாது. ஆனா பிஜேபி அரசாங்கம் பண்றது ஓட்டுக்காகவா? அவங்க பண்றதும் ஓட்டுக்காக தான், நீங்க பண்றது ஓட்டுக்காக தான். அதுல என்ன பெரிய உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியுது? எப்படி வித்தியாசம் கண்டுபிடிங்க? அதாவது திருமாவளவன் அவர்கள் அப்ப ஏன் அதுக்கு பத்தி இப்ப திமுக அரசாங்கமே ஒரு முருகன் மாட்டம் நடத்தினாங்கல்ல, அப்ப ஏன் நீங்க கேட்கல? முருகன் தமிழ் கடவுள்னா உங்க அப்பா சிவனும் அம்மா பார்வதி தமிழ் தானே, தமிழச்சி தானே, தமிழன் தானே, அப்ப எப்படி விநாயகர் மட்டும் அப்ப தமிழ் கடவுள் எல்லாம் போனாரு அப்படிங்கிற கொஸ்டின் அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் திமுக ஒரு முருகன் மாடு நடத்தினாங்கல்ல, தமிழ் கடவுள் முருகன்ட்டு. ஏன் அப்ப நீங்க கேட்கல? அப்ப ஏன் தோணவே இல்லை? சரி ஓகே, நான் சொல்றேன்ப்பா. அதாவது இப்போ பிஜேபி அரசாங்கம் ஒரு முருகன் மாட்டம் மதுரையில் நடத்துறாங்கன்னு அதுக்கு எதிராக பயங்கர மனித சங்கிலி போராட்டம் நீங்க அந்த சேர்ந்து நடத்துறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை என்னைக்காவது மக்கள் பிரச்சனைக்காக நீங்க எடுத்துருக்கீங்க கையில? இந்த திமுக அரசாங்கத்துல கள்ளக்குறிச்சி மரணம், வேங்கவேல் இஷ்யூ, இப்ப நடந்த அண்ணா யூனிவர்சிட்டி பெண் பிள்ளைக்கு, அதாவது எவ்வளவுக்குள்ள குழந்தைகள் எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. அதுல எதுக்காவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக எதிராக நீங்க வந்து நீங்க அமீர் இந்த மாதிரி சமூக போராளிகள் சேர்ந்து ஒரு மனித சங்கிலி போராட்டத்தை எடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க சல்யூட் பண்ணலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம பிஜேபி அரசாங்கம் மதத்தை வச்சு அரசியல் பண்றாங்க இல்லைன்னு சொல்லலாப்பா. 100% அப்படிதான் பண்றாங்க. அப்ப நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? நீங்க அந்த மதத்தை வச்சு என்ன பண்றீங்க? அதாவது ஒரு கோயிலுக்குள்ள போறீங்க, உங்களுக்கு நாத்திகர், நீங்க வந்து தெய்வ வழிபாடு நம்பிக்கையே கிடையாது. போறீங்க, போனதுக்கு அப்புறம் சாமி கும்பிடுறீங்க, திருநீர் வைக்கிறீங்க, அப்புறம் வெளியே வந்த அப்புறம் அவங்க போட்டோ எடுக்க வரும்போது திருநீர் அழிக்கிறீங்க, அதுவும் வீடியோ வைரலாயிட்டு இருக்கு. எல்லாமே தெரிஞ்சதுன்னா பண்றீங்க. அது ஒரு சர்ச்சை உண்டாக்குறீங்க, எல்லா குழுப்பையும் உண்டாக்குறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஒரு நடப்பு கேட்டீங்கன்னா, இந்தியாவில பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க. ஆனா அந்த இந்துக்கள் மக்களுக்கு எப்பவுமே ரோசமே வராது. அதை எப்படி யோசனை வராங்க கேட்டீங்கன்னா, நீங்க என்ன வேணா கேவலப்படுத்தி என்ன வேணா இழிவுபடுத்தி என்ன வேணா பண்ணாலுமே மறுபடியும் உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்காங்களா அந்த ஒரு தைரியத்துல நீங்க என்ன நினைக்கீங்கன்னா, அதாவது சிறுபான்மையார சொல்லப்படக்கூடிய இந்த இஸ்லாம் கிறிஸ்துவ மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிந்தாம தவிர நமக்கே ஓட்டு போடணும். அப்ப நம்ம எப்படின்னா இந்துக்களுக்கு எதிரானவங்க நாங்கிற மாதிரி நீங்க அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த மக்கள்லாம் நம்மளுக்கானவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது இனிமே செல்லுபடி ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப புதுசா ஒரு ஆள் என்ட்ரி ஆயிட்டாரு,
தளபதி. அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாம் உசராயிட்டாங்க. அதாவது ஏன் இவ்வளவுக்குள்ள திருமாவளவன் விஜய் மேல காட்டமா அவர் பார்த்த கூட பி டீம் சொல்ற அளவுக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்குள்ளே புரிஞ்சிருக்கும். அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட இளைஞர்கள் எல்லாருமே பாதிக்கு மேல ஆல்ரெடி டிவிக்கு சேர்ந்தாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். டிவிக்கு சேர்ந்தாச்சு கொஞ்சம் பேருக்கு அவங்களும் முழுசா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சியோட பலம் எல்லாம் போயிடும். அதனாலதான் விஜய் அவர்கள் வளர்றதா அவரால் தாங்கிக்க முடியல. சோ அதனாலதான் தளபதி விஜய் அவர்கள் வளர்றதா அவருக்கு செல்வாக்கு கூடுறத திருமாவளவன் அவர்களால பொறுத்துக்க முடியல. தினமும் பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ரூபத்துல அவர் வந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. இதான் உண்மை. இல்லன்னா இதே திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்துல விஜய் அவரை பாத்தீங்கன்னா மூன்றாவது ஒரு பெரிய சக்தியா வருவாரு, அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் பயங்கரமா பேசியிருக்காரு. அதே விட இன்னும் இருக்கு, முடியல, நீங்க போய் பாருங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இல்ல கேட்கிற நிருபர்கள் அதுக்கெல்லாம் அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் ஏடிஎம்கே அதிமுக ரெண்டுமே பாத்தீங்கன்னா இன்னுமே வீக் ஆகலையா, இன்னும் வலுவாதான் இருக்காங்களாம். இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்க வீக் ஆகலாம் என்னன்னு தெரியுமா. சோ அதனால மூன்றாவது பெரிய சக்தி எல்லாம் யாருமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிங்க? ஆரம்பத்துல நீங்க தான் சொன்னீங்க மூன்றாவது பெரிய சக்தியா அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவருக்கு அவ்வளவுக்குள்ள செல்வாக்கு இருக்குன்னு பேசுறீங்க. இன்னைக்கு அப்படியே மாத்தி பேசுறீங்க. சோ அதாவது என்ன சொல்றா திரும்ப கேட்டீங்கன்னா அதான் நிருபல் கேட்கிறாரு. அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன் விஜய் அவர்கள் கூப்பிடும் போது ஆட்சியின் அதிகாரத்துல பங்கு தான் சொல்லணும் கூட ஏன் நீங்க போகல? இங்க அதாவது நீங்க இதை வெளியாட்டக்கணும். நாங்க தான் ஆல்ரெடி திமுக கூட்டணியில் இருக்கோமே. அடையப்பா நீங்க திமுகவுடைய தான் காலங்காலமா அதாவது கட்சி ஆரம்பத்துல இருந்து திமுக கூட்டணியில மட்டுமே தான் அங்க வச்சிருக்கீங்க. நீங்க வேற எந்த கூட்டணியும் மாறி போகலையே. அது என்னங்க நீங்க மனசாட்சியே எல்லாம் பேசுறீங்க? எனக்கு என்ன தெரியுமா உடனே இதை எடுத்து பேசணும் ஏன் தெரியுமா தோணுச்சு. அதாவது கமலஹாசன் அவர்ல ரொம்ப நல்லவர் மாதிரியும் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காரு. அதாவது பிஜேபி பண்ற இவ்வளவுக்குள்ள விஷயங்களை பார்த்துட்டு எதிர்த்து பேசாம இருக்காரு. ஆனா இதுக்கு கமலஹாசன் அவர் ரொம்ப நல்லவர் சொன்னீங்க தெரியுமா. அதனாலதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா சிரிப்பு வச்சு. அது எப்படி கொஞ்சம் கூட குச்சலாச்சலாம் பேசுறீங்க? அதே குடும்பாட்சிக்கு எதிராக யார் ஓட்டு போட போறீங்க அப்படின்னு ரிமோட் தூக்கி உடச்சிட்டு வந்தவர் மானங்கிட்டு போய் ஒரே ஒரு எம்பி சீட்டுக்கு போய் நிக்காரு. அது பெரிய விஷயம், பெருமையான விஷயம். ஆனா இங்க ஒரு மனுஷன் தான் செல்வாக்கோட புகழ்பெற்ற மனிதனா இன்னும் சமூகத்துல இருக்கும் போது கூட இங்க ஆளுங்கட்சியார் கூட திமுக குடும்ப அரசியலையும் ஊழல் அரசியும் அதான் தைரியமா ஆளுங்கட்சியை இருக்கும் போது எதிர்த்து பேசிட்டு ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சாரான்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஜக பிடி அணிகளுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு நல்லா பசிங்க. அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும்னா அதாவது நீங்க எல்லாருமே மதத்தை வச்சும் ஜாதியை வச்சு அரசியல் பண்றீங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கான அரசியல் பண்ண வந்திருக்காரு. அவருக்கு மக்களுக்கான பிரச்சனை ஏதாவது வந்து அதுக்கு அவர் குரல் கொடுக்கலன்னா நீங்க எல்லாரும் கேட்கலாம் பிஜேபி அரசாங்கம் மக்களுக்கு எதிராக இதை பண்ணுது, அதுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கல, அவருக்கு அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டார்ல, அதை பத்தி ஏன் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பேசுவாரு. ஒரு தனிமன்றா ஒருத்தர் நீங்க வந்து பேசுறதுக்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு வர மக்கள் பிரச்சனை கிடையாது. கொள்கை தலைவர் விமர்சிக்காரு. இதுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் விமர்சித்ததும் அவர் பெருசா கண்டுக்கல. நீங்க ஆனாளுக்கு ஒண்ணு உங்களுக்கு அரசியல் பண்றதுக்காக தூக்கி வச்சு பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்காக எல்லாம் கொள் கொடுத்துட்டே இருக்கணுமா எனக்கு புரியல. மக்கள் பிரச்சனை இப்ப பாஜக ஏதாவது பண்ணி கொள் கொடுக்காம இருந்தாரா அதை பேசுங்க. சோ இப்ப ஏன் திருமாவளவன் மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்படி பயங்கரமா விஜயாவில பார்த்து பாஜக பி டீம் சொல்றாங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தளபதி விஜயாவல் எப்பவுமே எந்த ஒரு மதத்தை சார்ந்தும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதை விமர்சித்து பேச மாட்டாரு. உங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு எல்லா மதமும் சம்மதம் இருக்கவங்க. இவங்களாம் அப்படி கிடையாது. இவங்களாம் நாத்தியங்கிற பேர்ல இந்த தெய்வத்தையும் இந்து மக்களின் மனதையும் புண்படுத்துற மாதிரி தைரியமா பேசுவாங்க. ஏன்னா மறந்து போய் அந்த மக்கள் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டுறாங்கல்ல, அந்த தைரியம் இவங்களுக்கு அந்த திமுக கூட்டணி கட்சியில உள்ளவங்களுக்கு சரி திமுக மெயின் கட்சியும் அதான். சோ அதான் காலகாலம் நடந்துட்டு இருக்கு. கடைசி அந்த தேர்தல் வரும்போது பாத்தீங்கன்னா அப்படியே வேலை கையில பிடிச்சு நான் உங்களுக்கு அப்படி காட்டிடுவாங்க. ஆனா இப்ப தளபதி விஜய் அப்படி கிடையாது. தேர்தலுக்காக மட்டும் கிடையாது. ஆரம்பத்துல இருந்து எந்த மதம் சார்ந்து எந்த ஒரு விமர்சனத்தையும் வைக்க மாட்டாரு. அது வந்து ஒரு முருகன் மாநாடு நடக்கிறது அவங்க சம்பந்தமா நடக்கக்கூடியது. ஏதாவது கிறிஸ்துவ சம்பந்தமா இது நடந்தா அது வந்து அப்படி எல்லாமே இஸ்லாம் சமூகத்துல அப்படிதான். அவங்க தெய்வத்தை அவங்க ஒரு மாநாட்டு எதை வேணா பண்ணிட்டு அது பிரச்சனையே கிடையாது. அடுத்த மதத்தை அடுத்தவங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. அதான் அதாவது நான் திரும்ப சொல்றேன், இருந்தாலும் நான் இதை சொல்றேன். அதாவது இந்த முருகன் மாநாடு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான கிறிஸ்துவருக்கோ உண்மையான முஸ்லீமுக்கோ வலிக்காது. இது அவங்களுடைய சமம் சார்ந்து அவங்க கடவுளை கும்பிடுறாங்க அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனா அதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்களா பாஜக வச்சு அரசியல் பண்ணுது. ஆனா உடனே அதை வச்சு நீங்களும் ஒரு அரசியல் பண்றீங்கல்ல, அதுதான் இந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணி இந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்ணி தான் உங்களுடைய அந்த அரசியல ஓடிட்டு இருக்கு. நான் அன்னைக்கு நேரத்தையே சொன்ன மாதிரி தான். அதாவது இந்த ஜாதியை ஒழிக்கணும் சொல்லுவீங்க. ஆனா ஒழிக்கிறதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. ஒழிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பே இந்த இடஒதுக்கீடு ஒழிக்கணும். அதே மாதிரி மதத்தை வச்சு அரசியல் பண்ற நீங்களும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க ஒற்றுமையா இருந்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. இன்னும் நீங்க அரசியலே பண்ண முடியாது. அதனால எப்பவுமே பிளவுபடுத்திக்கிட்டே இருப்பீங்க. இந்த மூன்று மதங்களையும் இந்தியாவில் வச்சுக்கிட்டு அப்படி இவங்க அப்படி அவங்க அப்படி இந்த பிரிவுபடுத்திட்டே வச்சாதான் உங்களுடைய அரசியல ஓட்ட முடியும். ஆனா அந்த மாதிரி ஒரு அரசியல இந்த மத சார்ந்து ஜாதி சார்ந்தான ஒரு அரசியல பண்றதுக்கு விஜய் அவர்கள் வரல. நான் திரும்ப சொல்றேன், அவர் மக்களுக்கான அரசியல முன்னெடுத்து வராரு அந்த மனுஷன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு மட்டும்தான் அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு தகுதி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க யாரை வேணா ஊத்தினா அதாவது தமிழ்நாட்டை பிறந்த யாரு வேணாலும் ஏதோ ஒரு மதத்திலேயே ஏதோ ஒரு ஜாதியில பிறந்திருப்பாங்க. அவங்க ஒரு அரசியல் தலைவர் இருந்தா அவங்க அந்த ஜாதிக்காரன் அதெல்லாம் அந்த ஜாதி சப்போர்ட் பண்ணுவான், அவன் அந்த மாத்துக்காரன் அந்த மதம் அப்படின்னு முத்திர குத்திருவீங்க. ஆனா தளபதி விஜயாவில உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் திரையில ஒரு திரைப்படத்தை பார்க்க போற இடத்துலதான் பாத்தீங்கன்னா பக்கத்துல கொஞ்சம் எந்த ஜாதி எந்த மதம் தெரியாது. எல்லாரும் ஒன்னா எல்லா சமூகமும் எல்லா மதம் ஜாதி பக்கம் ஒன்னா கூட இடம்
ஒரு தியேட்டர் தான், திரைப்படத்தை பார்க்க தான். சோ அப்படிங்கும்போது அந்த கலைஞன் எல்லா சமூக மக்களாலும் பார்க்கப்பட்டு தான் அந்த உச்சநிலைக்கு போறான். சோ அப்படிப்பட்ட கலைஞனுக்கு எல்லா மதம் ஜாதி சார்ந்து அதாவது எந்த ஒரு ஜாதி பாகுபாடு இல்லாம எல்லாருமே ரசிகர்களா இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட அவனுக்கு எல்லாருமே தேவை. சோ அப்ப அந்த கலைஞன் வந்து பாத்தீங்கன்னா உச்சபட்சமா இருக்க காரணமே எல்லா மக்களால் தான். சோ அப்படிங்கிற ஒரு அரசியல வந்தா கூட எல்லாமே நமக்கான மக்கள் அப்படிதான், ஒரு யார் மனசு புண்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு. அப்படிப்பட்டவர் இந்த மதம் ஜாதி சார்ந்த விஷயங்கள்ல கவனமா தான் இருப்பாரு. நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு எதிராக பேசினா அது இந்து மக்களுக்கு எதிராக தான் ஆயிரும். நல்லா புரிஞ்சு விடணும். அவரு புரிதலோட இருக்காரு. தளபதி விஜய் அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு, ரொம்ப புரிதலோட இருக்காரு. உங்களோட அட்வைஸ் எல்லாம் அவருக்கு தேவையில்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சோ நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் மதம் ஜாதி வச்சு அரசு பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு வேற அரசியல் தெரியாது. ஆனா தளபதி விஜய் அவர்களுக்கு மக்களுக்கான அரசியலே போதே, ஏன்னா அவருக்கு அந்த மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன். பாய்.